இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் லாஸ்ட் ஒரு 2 வாரமாக. இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குன்னா, எஸ்ரா அவர்களோட அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு அனுபவமே வந்து ஒரு கதை சொல்லும். அதிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கான எல்லா விஷயமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அதுதான் இந்த புத்தகத்தோட முன்னுரையிலையுமே வந்து போட்டிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது இதில் உள்ள அனுபவங்களை வந்து நீங்கள் வாசிக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த அனுபவங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் உள்ள அனுபவங்களுமே இருக்குது. நம்ம ஒரு வீடியோவில் பேசுகிறப்பே வந்து நமக்கே புரிஞ்சது தான். இப்போவுமே வந்து ஒரு அனுபவம் பார்க்க போகிறோம். மனக்குகை அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லைன்னா வந்து எஸ்ரா அவர்களை வந்து முத ஒரு கதை வந்து எழுதியிருக்காரு. அதுவுமே வந்து அச்சிட்டு அது வந்து வெளியாகிருக்கு அந்த கதையை பார்த்தோன்னே சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. உடனே எஸ். ராமகிருஷ்ணன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இனிமேல் நம்ம வந்து எழுத்தாளனாக தான் நம்ம பயணிக்க போகிறோம், இனிமேல் நம்ம வாழ்க்கை முழுவதுமே இதுதான் நம்மளோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணப்படுறாரு. அவர் எழுதின கதையை வந்து அவங்க அண்ணன்ட்ட கொடுக்குறாரு. அவருமே படித்து பார்க்குறாங்க. அவர் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. அந்த காசை எடுத்துகிட்டு நம்ம வந்து விழுப்புரம் பக்கத்தில் வந்து அந்த கோயிலெலாம் இருக்குல்ல, நம்ம அதில் பயணம் பண்ணி அங்கே உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விழுப்புரம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு வந்து பயணம் பண்ணுறாரு. அங்கே அந்த இலக்கிய வட்டாரத்தில் அவருக்கு நிறையா பேர் தெரியுறதுனால ஏதோ ஒரு இலக்கிய கூடத்தில் வந்த நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து அந்த அவரோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறாரு. நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கேன், மின்சாரத்துறையில் வந்து வேலை பார்க்குறேன்னு. எஸ்ரா அவர்களுக்கு வந்து அந்த ஊரில் இந்த நண்பரோட ஞாபகம் வந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம விழுப்புரம் கிளம்பி போய் அந்த நண்பரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த நண்பர் மூலயமா அங்கே கொஞ்சம் ஒரு நாள் தங்கிட்டு அவரோட சேர்ந்து அந்த இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதில் எதெல்லாம் எழுத முடியுமோ நம்ம எழுதிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கொடுத்த காசில் வந்து சும்மா 2 புக்கெல்லாம் வாங்கி நோட்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போய் அந்த ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த அனுபவம் வந்து காமனாகவே வந்து எல்லாத்துக்குமே ஏற்படுறது தான். ஸோ நம்ம வந்து சில விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கறது ரெடியாக இருக்கணும் அப்படின்றத இதுலேயுமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவமானன்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை சில விஷயத்தை வந்து நீங்கள் தாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் அடுத்தடுத்து நீங்கள் வளர முடியும். அதை தவிர்த்துக்கிறதுக்குமே வந்து நிறைய வழி இருக்குது அப்படின்றதையுமே இதில் சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது. மனக்குகை. முதல் கதை வெளிவந்த நேரம் உலகமே கதைகளாலும் எழுத்தாளர்களாலும் நிரம்பியிருந்தன. எழுத வேண்டிய கதைகள் என மனது ஒரு நீண்ட பட்டியலை உருவாக்கி கொண்டிருந்தது. ஒரே நாளில் டால்ஸ்டாய், செக்காவ், பால்சாக், புதுமைப்பித்தன், மெவ்னி, தி. ஜானகிராமன் என முன்னோடி எழுத்தாளர்கள் யாவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறியிருந்தார்கள். எழுத்தாளன் என்ற முறையில் இனி என்னை கௌரவிக்க வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. நான் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வு உயர்வதற்காக எழுத துவங்குகிறேன். இப்படி சுய பிரகடனம் வேறு மனதில் கொந்தளித்து கொண்டிருந்தது. முதல் கதையை படித்துவிட்டு என் அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்து புத்தகங்கள் வாங்கி கொள்ள சொன்னார். மனது உடனே யாத்திரைக்கு திட்டமிட துவங்கியது. பையில் 2 புத்தகங்கள், குறிப்பு நோட்டு, ஒரு மாற்று உடையுமாக கிளம்பினேன். சென்னை பஸ் தயாராக இருந்தது. விழுப்புரம் அருகேயுள்ள கீழ்வாலை கிராமத்தில் உள்ள மலை குகையில் கற்கால ஓவியங்கள் இருக்கின்றன என்று வாசித்திருக்கிறேன். விழுப்புரத்தில் ஒரு இலக்கிய நண்பர் மின்சாரத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை சந்தித்து விட்டால் அவரோடு தங்கி கொண்டு குகையை பார்த்துவிட்டு மறுநாள் பாண்டிச்சேரிக்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை பார்க்குறதுக்காக கிளம்புறார் எஸ்ரா அவர்கள். ஸோ இங்கேருந்து விழுப்புரத்துலாம் போயிருக்காங்க. அப்போ அந்த ஊரை வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கே போய் அந்த மின்சாரத்துறை அவர் கொடுத்த அட்ரஸை வச்சு விசாரித்தாங்கன்னா அந்த அட்ரஸில் அவர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பயணம் செஞ்சு அவர் அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்கிட்ட கேட்டாங்களோ அவர் வந்து இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டு மாறிட்டாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சரி அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மின்சாரத்துறையில் உள்ளவங்கள்ட்ட வந்து வாங்கி அங்கேருந்து அவர் புதுசாக போகிற வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அது ரொம்ப சின்ன வீடாக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃபு, ஒரு 2-3 பிள்ளைங்க வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன குடும்பமாக இருந்துச்சு. கேட்டிருக்காரு, நான் உங்கள் இலக்கிய கூட்டத்தில் வந்து உங்களை சந்தித்தேன்ல, அது நான் தான். ஸோ கதை எழுதுறதுக்காக இந்த மாதிரி சில குகை ஓவியங்கள்லாம் பார்த்து அதை பற்றி எழுதுறதுக்காக வந்திருக்கேங்கன்னா, சரிங்க சார், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏங்க அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு மாறிட்டீங்க, நான் உங்கள் அட்ரஸை வச்சு நான் பழைய வீட்டுக்கு போனேங்கன்னு சொன்னோன்னே, இல்லைங்க இந்த வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு, வாடகையும் கம்மி, அதனால் இங்கே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. உடனே சாப்பிட்றேன்னு சொன்னோன்னே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்க வந்து அவங்க மனைவியும் பிள்ளைங்களும் செஞ்சு சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப பசி, அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால அவரை தான் சொல்கிறார், இந்த பசியை வந்து நான் வந்து சகிச்சுக்கிட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேன், அதுதான் நான் அவமானப்பட்டேன் அப்படின்றாரு. நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம வந்து அவமானத்தைப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா சில விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கிட்டாலே இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிற பசியில் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4வது சப்பாத்தி 5வது சப்பாத்தி வரையும் போகுது. 5 சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்டாரு.
சாப்பிட்டோன்னே வந்து சரி போதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சோடனே வெளியில் வந்திருக்காரு. உள்ளே பார்த்தா ஒய்ஃப் வந்து செம்மையாக திட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு. யாருங்க இந்த ஆள் இது கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இந்த ஆள், ஏங்க இந்த ஆள் கூடலாம் எங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்க, நமக்கே இங்கே முடியல, நம்மளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் இலக்கிய கூடத்தில் 2 பேரும் சந்தித்தோம், அவர் என்ன நம்பி தான் வந்திருக்காரு, நான் தான் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த குகை ஓவியங்கள்லாம் பார்த்துடணும், அதை பற்றி அவர் எழுத போகிறார் அப்படின்னோடனே அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஓ எழுதுறேன்னு சொல்லிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருவீங்களா, யாருக்காக இருந்தாலும் நம்ம சாப்பாடு போடணுமா, எழுதுறா இருந்தால் எல்லாமே என்ன ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கணும், இப்படி தான் எழுதுறேன்னு சொல்லி ஊரை சுற்றி தலையிறது அந்த மனுஷனா, அவருக்குலாம் என்னங்க தெரியும் குடும்பத்தை பற்றின்னு சொல்லி போட்டு வச்சு செய்கிறாங்க. இவருக்கு வந்து வெளியில் எல்லாத்தையுமே கேட்டுருச்சு, கிளம்பிலாம் முடிவு பண்ணுறாரு. ஆனால் எஸ்ரா அவர்களுக்கு மனசு வரல, ஏன்னா கிளம்பி போயிட்டு அவர் நண்பர் வந்து கொஞ்சம் மனசு நொந்துருவாரே, ஆகா நம்மளை நம்பி வந்தவர் இப்படி நம்ம ஒய்ஃப் அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் நொந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவர் வெளியில் வராரு, மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்து அவர் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நல்லா திட்டுறாங்க. எஸ்ரா அவர்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் ஏதோ பைசா ஏதோ கொடுத்துருக்காரு, இல்லைங்க அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு தானாகவே அங்கேருந்து கிளம்பி போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குகை ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அவ்வளோ சாப்பிட்டதை வந்து ஒன்றும் தவிர்த்துருக்கலாம், இல்லை ஒன்று சாப்பிட்ருக்கலாம், இல்லைன்னா நான் சாப்பாடு வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா நானே வந்து ஒரு உதவி கேட்குறதுக்காக போகிறேன் அவரை கூட்டிகிட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு பிடிச்ச மனிதர்கள், நம்ம பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ணுற மனிதர்கள் வந்து இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். நான் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். ஒன்று நான் வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்ருக்கலாம், இல்லைனா வந்து சாப்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அந்த குடும்ப சூழ்நிலையை எதை பற்றியுமே அந்த மனுஷங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் நான் பாட்டுக்கு பசியில் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே இருந்துட்டேன். அது அந்த அம்மாவுக்கு வந்து வெறுப்பாயிடுச்சு, அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு, இதை நான் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த அனுபவத்தில் சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னதை வந்து சின்ன சின்ன விஷயமாக படிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளதை படித்தா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு நிறையா தெரியும். வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டேன். அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தார்கள். மிகச்சிறிய வீடு, வாடகை குறைவு என்பதால் இங்கே மாறி வந்துவிட்டதாக சொன்னார். வீட்டினுள் இருந்து அவரது மனைவி வெளியே வந்து குடிப்பதற்காக தண்ணீர் தந்துவிட்டு என்னை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவே இல்லை. இருவரும் படியில் உட்கார்ந்தபடியே உரையாடத் துவங்கினோம். எனது முதல் கதையை வாசிக்க தந்தேன், பிறகு படிப்பதாக வாங்கி வைத்து கொண்டார். இதையுமே சொல்கிறாங்க, அவர் முதல் கதையை வந்து எழுதிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காரு, ஆனால் லாஸ்ட் வரையும் அந்த கதையுமே அவர் வாசிக்கவே இல்லை. இந்த நடந்த சண்டையில் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டார். எஸ்ரவே வந்து அந்த கதையை வந்து வாங்கிட்டு வந்துட்டார். வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னொன்று என்னென்னா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி அவமானப்படுறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் என் முதல் கதையை வந்து அவர் படிக்கவே இல்லைன்றதான் வந்து இன்னும் நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. கோதுமையை உருட்டி ஒரு சிறுமி சப்பாத்தி போட்டு கொண்டிருந்தால் நானும் அவரும் சாப்பிட துவங்கினோம். காலையிலிருந்து பயணம் செய்த அசதி, மேலும் வீடு தேடி அலைந்த களைப்பு, சூடான சப்பாத்தியை 4-5 சாப்பிட்டிருப்பேன். அடுப்பின் அருகே அமர்ந்திருந்த நண்பரின் மனைவி ஸ்டவ் அடுப்பை திகுதுவென எரிய விட்டார். சப்பாத்தி கருக துவங்கியது. நான் அதை பற்றி எண்ணமே இல்லாமல் 5வது சப்பாத்தியை தாண்டி கொண்டிருந்தேன். அவள் சட்டென அடுப்பை அணைத்துவிட்டு இனிமேல் மாவு தான் சலிக்கணும் என்று சொல்லியவளாக இன்னொரு அறைக்குள் சென்று விட்டாள். நான் தண்ணீரை குடித்துவிட்டு வாசல் படிக்க வந்தபோது உள்ளே நண்பரிடம் அவரது மனைவி சொல்வது கேட்டது. இந்த ஆள் யார் இப்படி திங்குறான், இவனுக்கு சுட்டு போட்டு முடியலை, உங்களுக்கு இவனை எப்படி பழக்கம்? நண்பர் இலக்கிய கூட்டத்தில் சந்தித்த விவரத்தை சொல்லி கொண்டிருந்தார். படிச்சுட்டு சும்மா தெரிகிறாளா, அதான் இப்படி சாப்பிட்றான். அந்த ஆள் சொல்கிறான்னு மலைக்கு போனால் நீங்களும் அப்படியே சாமியாரா மலை மேலேயே போயிட வேண்டியதுதான். நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடுவேன். ஒரு ஆளை பார்க்க வர்றவன் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்குமேன்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்திருக்கானா பாருங்கள், உங்கள் முகத்துக்கு தான் இப்போ சப்பாத்தி போட்டுட்டேன், நாளைக்கு நானே சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு குடும்பத்தை போயிருக்காரு, அந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி இவருக்கு தெரியல, ஆனால் போகும்போது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதையுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் அதையுமே சொல்லியிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கானா, அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. நண்பர் மெதுவான குரலில், நான் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறவன், கதை எழுதுகிறவன் என்று ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். அந்த பெண் சினம் அடங்காமல் கேட்டால், கதை எழுதுனா ஊர்க்காரங்க எல்லாம் சாப்பாடு போட்டு உபகாரம் செய்யணுமா? அடுத்தவங்க வீட்டில் ஒரு டம்ளர் காப்பி குடிக்கவே கூச்சமாக இருக்குது, எப்படித்தான் இப்படி சாப்பிட்றானோ, இவனுக்கெல்லாம் மலையை பிடுங்கித்தான் சாப்பாடு கொடுக்கணும் என்று அவர் மனைவி திட்டிக்கொண்டே இருந்தார். என்னை நான் அவமானத்தால் குறுகி போனவனாக வெளியே உட்கார்ந்திருந்தேன். இப்படியே எழுந்து போய்விடலாமா என்று தோன்றியது. ஆனால் அது நண்பரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிவிடும் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். நீண்ட நேரத்துக்கு பின்பாக நண்பர் கதவை மூடிவிட்டு ஒரு பாயை எடுத்துக்கொண்டு வந்தார். வாசல் படியை ஒட்டிய தரையில் போட்டு படுத்துக்கொள்ள சொன்னார். அவரது முகம் இறுகி போயிருந்தது. நான் உடையை மாற்றிக்கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தேன். அவர் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தயங்கி காலையில் தனது ஆஃபீஸ் கேம்ப் இருப்பதாகவும் 6 மணிக்கே தான் புறப்பட்டு விடுவதாகவும் சொன்னார். நான் முதல் பஸ் பிடித்து கீழ்வாலைக்கு போய்விடுவதாக சொன்னேன். வீட்டுக்குள் இருந்த மனைவி அவரை அழைக்கும் சத்தம் கேட்டது. சட்டென எழுந்து உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டார்.
சாத்திய கதவுக்கு வெளியே இருளில் உட்கார்ந்திருந்தேன். எதற்காக இப்படி அலைகிறேன்? என்ன உரிமையில் இவரை பார்க்க வந்தேன்? ஒரே கவிதையை படிக்கிறவர் என்பது என்ன வகையான உறவு? உறவினர்களே ஒருவேளை சாப்பாடு போடாத உலகில் எங்கோ ஒரு இலக்கிய கூட்டத்தில் சந்தித்த சில மணி நேர நட்பை எப்படி முழுமையாக நான் நம்பினேன்? பசியை ஒழித்துக்கொள்ள ஏன் தெரியாமல் போனது? இந்த பசியை ஒழித்துக்கொள்ள ஏன் எனக்கு தெரியல? அதை தான் மறுபடியும் கேட்குறாரு. நான் பசியை இவ்வளோ பெருசாக காட்டியிருக்க வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு இலக்கிய கூட்டத்தில் நானும் அவர் ஒரே மாதிரி கதையை படிக்கிறோம்னு சொல்லி சந்தித்து பேசணும். அதை நம்பி நான் ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஆளை நம்பி வரணும்? இவ்வளோ நம்பாமல் நான் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. முருங்கை மரத்தில் சட்டென ஒரு நாளில் கம்பளி பூச்சிகள் அப்பியிருப்பது போல மனதெங்கும் கேள்விகள் அப்பிக்கொண்டு ஊர்ந்தன. இப்படியே போய்விடலாம் என்றால் என் முதற்கதை வந்த இதழை வாசிப்பதற்காக அவர் வைத்திருக்கிறார். அதை வாங்கி கொள்ளாமல் எப்படி போவது என்று மனது ஏங்கிக் கொண்டே இருந்தது. கீழ்வாலைக்கு போவதால் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்ற ஆத்திரமாக வந்தது. அவர் இந்த கீழ்வாலைக்கு போய் அந்த ஒரு ஓவியங்களை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நெடுநேரம் வீட்டுக்குள் இருவரின் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. உறங்கக்கூடாது என்று பிடிவாதமாக இருளுக்குள்ளாகவே நடந்தேன். ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டிய பாலத்தில் உட்கார்ந்து கொண்டேன். அந்த பெண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. விடிய காலையில் நான் புறப்பட தயாராகி அவரது வீட்டு கதவை தட்டினேன். நண்பர் கதவை திறந்தபடியே தூங்கலையா என்றார். எனது கதை வேணும் என்றேன். அவர் சட்டையை போட்டுக்கொண்டு கதையை எடுத்து கொண்டு வந்து தந்தார். இருவரும் இருளுக்குள் நடந்தோம். தொலைவில் பஸ் வரும் வெளிச்சம் கண்டபோது கையில் 20 ரூபாய் கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் வாங்க மறுத்தபடியே படிக்க கொண்டு வந்திருந்த 2 புத்தகங்களையும் பையிலிருந்து எடுத்து அவருக்கு தந்தபடி வச்சுக்கோங்க என்றேன். கீழ்வாலைக்கு வந்தபோது காலை துவங்கி இருந்தது. எவரையும் கேட்கவே இல்லை. மலையில் ஏற துவங்கினேன். ஆடி மேய்க்கும் சிறுவர்கள் சிலர் தென்பட்டார்கள். அழைக்காமலே என்னோடு சேர்ந்து கொண்டார்கள். மலையின் உயரத்தில் இருந்த குகையில் கற்காலத்தைச் சேர்ந்த ஓவியங்கள் இருந்தன. நெடுநேரம் ஆதிமனிதன் வரைந்த ஓவியங்களை பார்த்தபடி இருந்தேன். அவமானமும் அலைச்சலும் கசப்பும் தான் எழுத்தாளனின் சமையல் பொருட்கள் என்று தோன்றியது. ஏகாந்தமான காற்றும் சாந்தமும் பரவியதும் மனது மெதுவாக வடியத் துவங்கியது. வாழ்வில் முதல் முறையாக ஒன்றும் அவமானப்படவில்லையே. உறவினர்களால், சொந்த மனிதர்களால், நண்பர்களால், குடும்ப விழாக்களில், பண்டிகை நாட்களில் என எத்தனை முறை அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். உடலில் ஏற்படும் வடுக்கள் கண்ணில் தெரிவது போல அவமதிப்பின் வடுக்கள் தெரிவதில்லை. அது ஒன்றுதான் ஆறுதல். ஒருவேளை அவமதிப்பின் வடுக்கள் உடலில் வெளிப்படையாக தெரிய துவங்கினால் யாவரும் உடல் முழுவதும் வடுக்களோடு தான் இருப்பார்கள் என்று சுய சமாதானம் செய்து கொண்டேன். இது ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அவமானப்படுத்துறது வெறும் அவமானத்தோடு முடிஞ்சிருது. அது நம்ம உடம்புல ஒரு வடுவாக தெரிஞ்சுன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ வடு இருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம அவமானப்பட்டுக்கிட்டே தானே இருக்கோம். சொந்தக்காரங்க, ஃபங்க்ஷனில் எல்லாம் இந்த அவமானன்றது நம்ம மனசை தாண்டி தான் வரணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இங்கே. குகை வாழ்க்கையில் கூட ஓவியம் அறிய முயன்றவன் இருந்திருக்கிறான் என்பது ஆறுதலாக இருந்தது. கையில் பணமும் வசதியும் ஏற்படும் நாளில் நண்பரையும் அவரது மனைவி, குழந்தைகளையும் கூட இந்த மலை மீது கூட்டி வந்து குகை ஓவியங்களை காட்டி இங்கேயே ஒரு விருந்து தர வேண்டும் என்று தோன்றியது. சூரியன் மேற்கில் மறையும் போது கீழே இறங்க துவங்கியிருந்தேன். அன்றைக்கு எனக்கு பசிக்கவே இல்லை. ஊர் ஒரு முறை என் முதல் கதையை நண்பர் படிக்காமல் போய்விட்டார் என்று தான் மிக வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை நம்பி அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. அவங்க 2 பேருமே இலக்கிய கூட்டத்தில் சந்திச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரே கவிதையை ரசிக்கக்கூடியவங்க. அதனால் அந்த நண்பர் இருக்காருன்னு சொல்லி தான் எழுதின முதல் கதையை எடுத்துக்கிட்டு அந்த நண்பருக்காக இங்கே வந்திருக்காரு. இங்கே அந்த குகை ஓவியங்களை பார்க்கலான்னு நண்பர் வீட்டில் தங்குறாரு. நண்பர் ஒய்ஃப் இவர் சாப்பிட்டதுக்காக அப்படி இவர் அவமானப்படுத்துகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த நண்பரை வீட்டை விட்டு கிளம்புறாரு. லாஸ்ட்டில் கூட அந்த நண்பர் 20 ரூபா கொடுக்குறாரு. இல்லை வேணாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர் கொண்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இன்னொன்று அவங்க ஒய்ஃப் அவமானப்படுத்துறதுலாம் ரொம்ப இவர் கஷ்டமாக இருக்குது. இவர் நிறைய கேள்வி கேட்டுக்கிறாரு. இப்படி ஒரு கொஞ்ச நேரம் பழகிற நண்பரை நம்பி ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம், ஏன் நம்மளால் பசி அடக்க முடியல, ஏன் இப்படி மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. லாஸ்ட்டில் அந்த நண்பர் வீட்டிலேருந்து கிளம்பி அவர் குகை ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போகிறப்ப கூட யோசிக்கிறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பசிக்கவே இல்லை. ஏன்னா நேற்று நடந்த ஒரு அவமானத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்றதே சொல்கிறாரு. இன்னொன்று நம்ம ஒரு நாள் பணம்லாம் கையில் வந்தோடனே அவங்க 2 பேர்த்தையும் இந்த குகை கூட்டு ஒரு பெரிய விருந்தே போடணும் அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகத்தில் படிக்க வந்த அனுபவங்கள். ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் படிங்க. துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நன்றி.